தெரிஞ்ச நல்ல சத்தமா சொல்லலாமா? இல்லையா? ஒரு வசனத்தை வாசித்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஜெபித்து நம்ம தியானம் பண்ணலாம். ஒரு தெரிஞ்ச வசனம் தான் எல்லாருக்குமே. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனத்தை யாராவது சத்தமாக வாசிக்கலாம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவு வாசிங்க. அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவருடனே பேசி அநேக தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்தீர்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை அது வரும்போது நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கின்றது. அது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வல்லமையுள்ளதாக இருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சுகத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இயேசு சாமி, இந்த வேளையிலே நீர் எங்களோடு பேசும்படியாக பெருமையான பாத்திரமாய் நாங்கள் நிற்கின்றோம். நீர் ஆண்டவரே உங்க வார்த்தையினால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதாகமத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே உலாவும்படியாய் ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுவீராக. உங்க கரத்திலே தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு நான் வர்றேன் நான் நினைக்கிறேன். திருமணமான புதிதுல ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷன்ல இருந்தோம். அந்த மிஷனரி ஆர்கனைசேஷன்ல இருந்துட்டு வெளியில வந்த உடனே பாத்தீங்கன்னா எனக்கு திருமணம் திங்கட்கிழமை நடக்க போகுது. ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷன்ல மாதம் ஆச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம். ஸோ ஊழியத்துல சம்பளம் கிடைச்சிரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில நான் திங்கட்கிழமை எனக்கு கல்யாணம், சாட்டர்டே சனிக்கிழமை நான் என்ன செய்யறேன்னு சொன்னா அந்த ஊழியத்தை ரிசைன் பண்றேன். அப்புறம் இண்டிவிஜுவல் ஊழியத்தை செய்யும் போது எங்கேயாவது போய் ஜெபிக்க வேண்டும் என்று யோசிச்ச பொழுது இந்த சபைக்கு என்ன செஞ்சோம், கேட்டோம். வந்து இந்த இடத்துல வந்து நானும் என் மனைவி மட்டும் வந்து என்ன செஞ்சோம்னா ஜெபிச்சோம். அந்த நாட்கள்ல ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நாங்க 2 பேரா வந்தோம். இன்னைக்கு 2 குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்து இன்னைக்கு 4 பேராக மாத்திரமல்ல, என்னுடைய அக்கா பையன் விக்கி 5 பேராக வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா? சோ நம்ம வாழ்க்கையில நாம நிறைய நேரம் நிறைய விஷயத்த மறந்து போயிடுறோம், அல்லது நம்ம கூட அவர் செஞ்ச நன்மையை மறந்துடுறோம். ஆனா அவர் செய்யறதுல அவர் கரிசனையாக இருக்கின்றார். அவர் நன்மையான காரியத்தை தான் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். ஒரு நிமிஷம் நம்ம உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்கள்லாம் கண்ணீரால நிரப்பப்பட்டே ஆகும். ஏன்னு சொன்னா அவர் செஞ்ச நன்மை அவ்வளவு இருக்கிறது இல்லையா? அவருடைய நன்மைகளுக்கு நன்றி சொன்ன எத்தனை நன்றி சொன்னாலும் என்ன செய்யாதுங்க, போதவே போதாது. ஏன்னா அவ்வளவு நன்மையை கர்த்தர் செய்திருக்கிறார் இல்லையா? சோ என்ன செய்ய போறோம்னு தெரியாம வந்த ஊழியத்துல நாங்க இந்த இடத்துக்கு அப்ப வரும்போது, ஆனா இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், எதையெல்லாம் செய்ய போகின்றார் கர்த்தர் நம்மை கொண்டு
என்னெல்லாம் செய்ய போகிறாங்கிற தரிசனத்தோடு இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நிற்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் வெறுமையாக நின்றோம், இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களோடு நம்ம இதுதாங்க ஆண்டவர். அவர் எப்பயும் மாறாதவரா இருக்கிறார். நாம என்ன செஞ்சிடறோம், மாறிடுறோம். பக்கத்துல கொண்டு பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் எப்பயும் மாற மாட்டாரு. நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எப்பவும் மாற மாட்டார். நான் மாறிடலாம், புரியுதுங்களா? உலகத்துல உள்ள மனிதர்கள் மாறிடலாம், ஆனா இயேசு சாமி ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், அவரு மாறவே மாட்டார், மாறவே மாட்டார். நான் வேத வசனத்தை குறித்து ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, வேதாகம வார்த்தைக்குள்ளாக நம்ம போகலாம். ஒரு எஜமானனுக்கு, ஒரு நல்ல ஒரு பணக்காரருக்கு 3 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 3 பிள்ளைகளுக்கு அந்த அந்த அப்பா வந்து என்ன யோசிச்சான்னு சொன்னா, தனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தையும் தனக்கு பின் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களையும் நிர்வகிப்பதற்குன்னு ஒரு மகனை தேர்ந்தெடுக்கணும். அது மூத்த மகனுக்குன்னு பிளாங்கா நம்ம கொடுத்துட வேணாம். யார் அறிவாளியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம்னு சொன்னா, அந்த பொறுப்பை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த 3 பிள்ளைகளையும் அழைச்சி ஒவ்வொரு ரூம் பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரே அளவில் இருக்கக்கூடிய 3 ரூமை காமிச்சார். அந்த 3 ரூமை காமிச்சு முதலாவது 3 பேர்கிட்டமே சொன்னாரு, இந்த 3 ரூம்லையும் நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த ரூம் முழுவதும் அடைச்சிடணும். எதையாவது வச்சு என்ன செஞ்சிடணும், அந்த ரூம் முழுக்க அடைச்சிருங்க அப்படின்னு. யார் அது முழுக்க அடைச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, என்னுடைய சொத்துக்களுடைய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்க போறேன்ட்டு. உடனே இந்த மூத்த பையன் யோசித்தா, ஆஹா நம்ம என்ன செஞ்சிடணும், ஈஸியா அடைச்சிடும். ஏதாவது வெயிட்டா கொண்டு போய் என்ன செய்ய முடியாது, நம்ம அந்த ரூம் முழுக்க போய் அடைக்க முடியாது. அப்ப ஈஸியா என்ன இருக்கும், வெயிட்லெஸ்ஸா என்ன இருக்கும்னு யோசிக்கும் போது அந்த அண்ணனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த வைக்கோல், வைக்கோல் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த வைக்கோல் என்னங்க, வைக்கோல் தானே? ஆமா, இங்க அப்படிதானே சொல்லுவீங்க. ஆமா, கீழே ஃபுல்லா வைக்கோல் தான் சொல்லுவாங்க. அந்த நெல்லுல இருந்து வரக்கூடிய அந்த மீதம் உள்ளதை என்ன செய்வாங்க, அந்த மாடுகளுக்கு போட. அது வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அப்ப இதை என்ன பண்ணிடலாம், அந்த ரூம் முழுக்க அடைச்சிடலாம்னு சொல்லிட்டு அவன் வைக்கோல்லாம் எடுத்துட்டு வந்து மெல்ல 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 அடிக்கி 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 பாத்தீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லா ஆக்கிட்டாரு. இதை பார்த்த 2வது பையன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, ஆஹா அண்ணன் எவ்வளவு ஈஸியா என்ன பண்ணிட்டாரு, இந்த வேலையை செஞ்சுட்டாரு, அப்ப நாம இன்னும் ஈஸியா என்ன செய்யணும், இதான் செய்யணுமே சொல்லி யோசிக்கும் போது இந்த தம்பிக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. 2வது உள்ள தம்பிக்கு, ஆகா வைக்கோலை விட இன்னும் எது வெயிட்லெஸ்ஸா இருக்குன்னா அந்த காட்டன் பஞ்சு, இது வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, பஞ்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஃபில் பண்ணிட்டார். இதை பார்த்த கடைசி தம்பி கடைக்குட்டி என்ன பண்ணாருன்னு சொன்னா, 2 பேரும் வேலை செய்யறாங்க, செய்யட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டு. இப்ப அண்ணனும் தம்பியும் பேசிக்கிறாங்க, நான் வைக்கோலை போட்டு அடைச்சிட்டேன், நீ என்ன பண்ணிருக்க, பஞ்ச போட்டு அடைச்சிட்ட. ஆனா நம்ம தம்பி என்ன பண்ணிட்டான், ஒரு சோம்பேறி. அவன் யாரு, அவன் ஒரு வேலையும் செய்யல பாரு. அப்ப உனக்கு கிடைக்க போகுது, இல்லைன்னா எனக்கு என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த தம்பி எதையும் கண்டுக்கல, அமைதியா விட்டாபி. அத சொன்ன டைம் முடிஞ்சு அவங்க அப்பா 3 பேர்த்தையும் கூட்டி வச்சு, என்னப்பா யார் யார் என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லும்போது முதல் பையன் கூட்டு போய் காமிச்சா. அப்படி கதவை திறந்து, அப்பா இந்த ரூம் முழுக்க என்ன இருக்குது, வைக்கோல் இருக்குது, இது ஃபுல்லா இருக்குது அப்படின்ட்டு. சரி சந்தோஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பையன் என்ன செஞ்சாரு, கூட்டு போய் கதவை திறந்தா உள்ள ஃபுல்லா என்ன இருக்குது, பஞ்சு காட்டன் இருக்குது, இதுலயும் ஃபுல்லா இருக்குது. வாவ் நீயும் நல்ல வேலை செஞ்சிருக்கிற, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. இப்ப இவங்க 2 பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க. ஏன்னா அடுத்து யாரை பார்க்க போறாங்க, அவன் என்ன செஞ்சிருக்கிறான், ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தம்பி என்ன செய்யறான், வாங்கப்பா நான் கூட்டு போறேன். என்னடா அது, ஒண்ணுமே செய்யாதவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான், வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூட்டு போறானேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆச்சரியப்பட்டு போறாங்க. உள்ள போயிட்டு கதவை திறந்தா ஒண்ணுமே இல்ல. நடுவுல என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா, ஒரு மெழுகுவர்த்தி வச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு, பொருத்தி மட்டும் வச்சிருக்கிறாரு. உள்ள என்ன செய்றாங்க, நுழைஞ்சு உள்ள வந்த உடனே அவங்க அப்பா கேட்கிறாரு, என்னப்பா ரூம் முழுக்க எதையாவது வச்சு அடைக்க சொன்னனே, நீ என்னப்பா செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா, அந்த பையன் ரூம் நடுவுல மெழுகுவர்த்தி வச்சிருக்கிறேன், அதுல என்ன செய்கிறது, விளக்கு வெளிச்சம் எரிகிறது, அந்த ரூம் முழுக்க நான் என்ன செஞ்சிட்டேன், வெளிச்சத்தினால நிரப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லையா, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஆனா இந்த தம்பி மட்டும் என்ன பண்ணாரு, ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க. என்ன ஒர்க்கு, ஒருத்தர் மாங்கு மாங்கு மாங்குன்னு என்ன செய்வாங்க, வெட்டுவாங்க, வேலை செய்வாங்க.
எவ்வளவு வேலை செஞ்சாலும் என்ன செய்யாது, வேலையே அடையாது. ஒரு சிலர் பாருங்க நாணமா வேலை செய்வாங்க, அது வேகமாக வேலை முடியும். பாருங்க இந்த சின்ன தம்பி அந்த ரூம் முழுக்க என்ன செஞ்சிட்டாரு, ஒண்ணுமே செய்யல, ஈஸியா ஒரு கேண்டில் எடுத்து வச்சாரு, பொருத்தி வச்சாரு, ரூம் முழுக்க எதைனாலும் நிரப்பிட்டாரு. வெளிச்சத்தினால் நிரப்பினே அவங்க பையன் அவங்க அப்பா பார்த்துட்டு அப்பதான் சொன்னாரா, இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறதுக்கு யாருக்கு தான் அறிவு இருக்கு, ரொம்ப இளைய மகனுக்கு தான் இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சாரு சொன்னா அந்த அதிகாரத்தை கொடுத்தாராம். இல்லையா? அப்ப இந்த வெளிச்சம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் வேதாகமத்தை குறிக்கிறது. வேதாகமத்தை வாசிக்கிறவர்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. என்ன ஒர்க் பண்ணுவாங்க? சத்தமா சொல்லுங்க. ஸ்மார்ட் ஒர்க் மீன்ஸ் என்னன்னா, அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், செய்ய வேண்டிய விஷயத்தை கஷ்டப்பட்டு கடினப்பட்டு செய்பவர்கள் அல்ல. வேத வசனத்தை வாசிக்கிறவர்களால் ஈஸியா என்ன செய்ய முடியும், அந்த நாணத்தை ஆண்டவர் தருவாரு. அந்த நாணத்தோடு செய்யும் போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இல்லையா? அப்ப வேத வசனத்தை வாசிக்கிறவர்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. வேத வசனத்தை நல்லா வாசிச்சு அதன் வழியாக வாழக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்துல கஷ்டம் இருக்கும், ஆனா நல்லா புரிஞ்சுக்கங்க, அது கஷ்டமாவே இருக்காது, ஈஸியாய் கடந்து போவதற்கு அது உதவியாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப வேத வசனத்தை எப்படிங்க படிக்கிறது? சொந்த அறிவுல படிக்கலாமான்னு சொன்னீங்கன்னா, சொந்த அறிவுல நீங்க வாசிச்சீங்கன்னா என்ன செஞ்சிட முடியாது, வேத வசனத்தை வாசிக்க முடியாது. அதுக்கு ஒரு கதை வச்சிருக்கிறோம், சரிங்களா? எங்க போனாலும் கதை கேட்டே நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம், வளர்ந்துருக்கிறோம் அந்த கதை. அதனாலதான் ஏசாமி கூட நிறைய இடத்துல என்னவா சொன்னாரு, உவமைகளாக பேசினாராம். எப்படி பேசினாரா? ஏன்னா அவருக்கே தெரிஞ்சிருக்குது, இவங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்றதை விட என்ன பண்ணணும், கதையா சொன்னாதான் என்ன செய்வாங்க. அதனாலதான் என்னமோ சின்ன பிள்ளைங்களுக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம நிறைய கதைகளா சொல்லிட்டு இருக்கிறோம். சோ கதையா சொல்றோமா அல்லது பிரசங்கமாக பண்ணுகிறோமாங்கிறது முக்கியம் அல்ல, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் போகிறதுங்கிறது தான் முக்கியம். இல்லையா? அப்ப பாருங்க, ஒரு 3 பேரை ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. முதலாவது ஒரு ஊழியக்காரர், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு ஏழை என்ன செஞ்சுட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மூணாவது ஒரு அறிவியல் விஞ்ஞானியை என்ன செஞ்சுட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே அந்த ஊர்ல வந்து ஒரு சட்டம் இருக்கிறது. அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா மேல ஒரு கத்தி வச்சிருப்பாங்க, புரியுங்களா? ஒரு பட்டனை தட்டுவாங்க, அந்த கத்தி வந்து என்ன செஞ்சிடும், அவங்க கழுத்தை அப்படி வச்சிருப்பாங்க, வெட்டிடும். புரியுதுங்களா? அப்படி வெட்டுற தண்டனையை 3 பேருக்குமே நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த கத்தி கீழே இறங்கும் போது வெட்டலன்னு சொன்னா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா, அவர் நிரபராதின் கடவுளே என்ன செஞ்சிட்டாரு, முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் நடைபெறுவது வழக்கம். இப்ப முதலாவது ஊழியக்காரர் என்ன செஞ்சிட்டாங்க, நீ இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, ஆண்டவரே உங்க வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், உங்க வார்த்தையை என்ன செய்யறேன், நான் நம்புறேன். என்ன செய்யும், இந்த கத்தியாவது ஏதோ ஒன்னாவது நீங்க என்ன செய்வீங்க, காப்பாத்துவீங்கன்னு சொல்லி தலையை வச்சுட்டு அப்படி கண்ணை மூடிச்சு. அந்த கத்தி என்ன செஞ்சு மேல இருந்து கீழே இறங்கி வந்த கத்தி என்ன செஞ்சிருச்சு, பாதியிலே நின்றுச்சு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா அங்க உள்ள ராஜா, அங்க உள்ள தலைவர்கள் எல்லாம் பார்த்துட்டு, ஆகா இவர் யாருடைய பிள்ளை, கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறாரு, கடவுளே என்ன பண்ணிட்டாரு, ஆமா அவருக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, அதனால நீ விடுதலை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை பார்த்துட்டு இருந்த அந்த ஏழை என்ன செய்யறாரு தெரியுங்களா, ஆஹா இவரை காப்பாத்தின கடவுள் நம்மளையும் என்ன செய்வாரு, காப்பாத்துவார்ல அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளே என்னையும் என்ன செய்யுங்க, மன்னிங்க, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவரும் தலையை வைக்கிறாரு. மேல இருந்து வந்த கத்தி என்ன செஞ்சிருச்சு, அதே மாதிரி பாதியிலேயே வந்து நின்றுச்சு. அங்க உள்ளவங்களா பார்த்துட்டு, ஆஹா இவரும் கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறாரு, கடவுளே என்ன பண்ணிட்டாரு, விடுதலை ஆக்கிட்டாருன்னு சொல்லிட்டு நீயும் போப்பான்ட்டாரு. இன்னொன்னு கடைசியா இருந்தது யாருங்க, ஒரு அறிவியல் விஞ்ஞானி பாக்குறா, அப்படி இது எப்படா நிக்குது அப்படின்னு சொல்லி இப்படின்னு பார்த்தா மேல உள்ள ஒரு ஸ்பிரிங் ஒண்ணு வளைஞ்சிருக்கு. எப்படி இருக்குது, சத்தமா சொல்லுங்க, வளைஞ்சிருக்குது. அப்ப இதனாலதான் என்ன பண்ணுது, கடவுளெல்லாம் காப்பாத்தல, அங்க யார் காப்பாத்தல, கடவுளெல்லாம் காப்பாத்தல, இந்த ஸ்பிரிங் என்ன செஞ்சிருக்கு, வளைஞ்சிருக்கிறதுனாலதான் அந்த கத்தி என்ன செய்யுது, மேல இருந்து கீழே வந்து நடுவுலயே நின்றுது. அப்ப பார்த்தோன்னே அங்க உள்ளவளை பார்த்து, முட்டா பயல்களா என்ன செய்யுங்க, முதல்ல இந்த ஸ்பிரிங்க மாத்துங்கடா, இல்லனா கடவுள் காப்பாத்துறாரு நீங்க என்ன செய்வீங்க, முட்டாள்தனமா சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னு சொன்ன உடனே அதை பார்த்துட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிங் எல்லாம் மாத்திட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, அவரையும் தலையில வச்சு ஓபன் பண்ணோடனே கத்தி வந்து என்ன செஞ்சிருச்சு, வெட்டி முடிச்சிருச்சு. பாருங்க இந்த அறிவே அவனுக்கு என்ன வந்துருச்சு, பிரச்சனையா வந்துருச்சு, ஆபத்தா வந்துருச்சு.
இன்னும் நம்ம பாஷை சொன்னா ஆப்பா மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க என்ன. ஆமா. சோ எப்படி நடக்குதுங்கிறது முக்கியம் இல்ல. ஸ்பிரிங் எப்படியா வேணா இருந்துட்டு போகுது, ஆனால் காப்பாத்துனது உண்மையாவே யாருதாங்க? கடவுள் தான் காப்பாற்றினார். அல்லேலூயா. அப்ப வேத வசனத்தை நம்புகிறவர்களுக்கு என்ன உண்டு தெரியுங்களா? விடுதலை உண்டு. வேத வசனத்தை எப்படி நம்பணும்? அறிவு சார்ந்து நம்புவது அல்ல, மூளை சார்ந்து நம்புவது அல்ல, அல்லது நம்ம சுற்றிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை சார்ந்து நம்பக்கூடாது. பிளாங்கா நம்பணும். வசனத்தை எப்படி நம்பணும்? சத்தமா சொல்லுங்க. பிளாங்க் மீன்ஸ் எதை பத்தி யோசிக்க கூடாது. இப்படித்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுதுன்னா இப்படித்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதுன்னு சொல்லி நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் குழப்பிக்காம நம்பி பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஏன் இது வரைக்கும் அற்புதம் நடக்கல? ஏன் என்னுடைய லைஃப்ல இது வரைக்கும் ஒரு விடுதலை உண்டாகலன்னு சொன்னா, வேத வசனத்தை நீங்க கேட்கிறீங்க, வாசிக்கிறீங்க, ஆனால் அதன் மீது ஏதோ ஒரு அவிவிசுவாசத்தை பிசாசு கொண்டு வந்துடுறான். அதனாலதான் உங்க வாழ்க்கையில இன்னும் அற்புதம் நடக்கவில்லை. நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ அவங்களுக்கு அற்புதம் நடந்துருச்சு, இவங்களுக்கு அற்புதம் நடந்துருச்சு, நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என் வாழ்க்கையில ஒரு விடுதலையும் இல்லையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகின்றார், கொஞ்சம் அவிவிசுவாசம் என்ன செய்கிறது? கொஞ்சம் புளிப்புள்ளது என்ன செஞ்சுகிறது? மொத்தத்தையும் புளிப்பாக்குற மாதிரி கொஞ்சம் அவிவிசுவாசம் என்ன செய்கிறது? உங்கள் விசுவாசத்தை கெடுத்து போடுகிறது. மகனே மகளே, உன்னுடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்து. விசுவாசத்தை இன்னும் என்ன செய்ய? நம்பு. விசுவாசம். இயேசு சாமி செய்வார்னா செய்வார்தான், இதுல மாற்று கருத்து என்னதில்ல இல்ல. அந்த கொஞ்சம் கொஞ்சம் அவிவிசுவாசத்தை கூட விசுவாசத்தை அறிக்கை செய்து என்ன செய்யுங்க? அந்த அவிசுவாசம் வர்றது இயல்புதான். எல்லாருக்கும் விசுவாசம் வந்துருமா அப்படின்னா வராது. அவிசுவாசம் வரும்போது விசுவாசம் உள்ள வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். அல்லேலூயா. மரணத்தை குறித்த பயம் வருகிறதா? நிறைய பேருக்கு மரணத்தை குறிச்ச பயம் வரும். வரும்போது நீங்க என்ன பேசணும் தெரியுங்களா? ஐயோ மரணம் மரணம், செத்து போயிருவோம், செத்த உடனே என்ன ஆக போகுது அப்படிங்கிறது இல்ல. மரணத்தை குறித்த பயம் வரும்போது நீங்க சொல்லணும், மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே, அவ்வளவுதான். இன்னும் மரணத்தை குறித்த பயம் வருகிறவர்களுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட், அது வந்து என்ன பாசிட்டிவா சொல்லலாம். மரணத்தை குறித்து பயம் வர்றவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நிறைய பேருக்கு அல்லேலூயா. யாருக்குங்க மரணத்தை குறித்து பயம் இல்லாம இருக்கும்? ஆனா மரணத்தை குறித்த பயம் வந்தா நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்ன பிரதர், என்ன இப்படி சொல்றீங்க? அதுல இருந்து வெளியே வர்றது, உண்மையை சொல்ல போனா எப்பொழுதெல்லாம் மரணத்தை குறித்த பயம் வருகிறது, அப்போ ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் பரலோகத்துக்கு வரணுங்கிறத நினைவுபடுத்துவதற்காகவே ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு சில நேரம் ஒரு சிலருக்கு அந்த பயத்தை கொடுப்பாரு. அந்த நேரத்துல நீங்க மேற்கொள்ளணும்னா, ஐயோ செத்துருவோம், ஐயோ அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமான்னு சொல்லி நீங்க நினைத்தால் என்ன செய்வீர்கள்? அந்த பயமே உங்களை அழித்து விடும். ஆனால் எப்பொழுதெல்லாம் மரண பயம் வருகிறதோ அப்பெல்லாம் நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு வரணும், ஆண்டவரே என்ன தகுதிப்படுத்துங்க, ஆண்டவரே என்ன தகுதிப்படுத்துங்க. ரெண்டு விதம் ஆயிப்போச்சு. ஒண்ணு, அந்த மரணத்தை விட்டு நம்ம விலக முடியும். ரெண்டாவது, நான் செத்தே போனாலும் எங்க தான் போவேன்? பரலோகம். இதுதாங்க, இது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? நம்மளை நான் நினைவுபடுத்துறதுக்காகவே ஆண்டவர் யாரை நான் நேசிக்கிறேனோ அவங்களை என்ன செய்கிறேன்? சிச்சிக்கிறேன். சத்தமா சொல்லுங்க. பிரச்சனை யாருக்கு வருது? சத்தமா சொல்லுங்க. இந்த உலகத்துக்கு வர்றதோ இல்லையோ, ஏசாமி யார் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு வருது. ஏன் வருகிறது என்று சொன்னால், தேவனோடு அவர்களை இன்னும் நெருங்கி நெருங்கி ஜீவிப்பதற்காக தான். ஏசாமிக்கு நல்லா தெரியும், மூக்கனாங்கயிறு நமக்கு கட்டலன்னு சொன்னா என்ன செஞ்சிருவான்? விட்டு எங்கிட்டனாலும் ஓடிடுவான் அப்படின்னு சொல்லிதான் அப்பப்ப என்ன செய்யறாரு? எதையாவது ஒண்ணு கொடுத்துட்டே இருக்கிறார். எதையாவது ஒண்ணு கொடுத்து 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 என்ன செஞ்சுட்டு இருக்காரு தெரியுங்களா? அவர் பக்கத்திலேயே வச்சுட்டு இருக்கிறார். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு பிரச்சனை கூட உங்க வாழ்க்கையில வரலன்னு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருப்பீங்களா? இயேசுவை ஆராதிப்பீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா எங்க போயிருப்பீங்க? எங்கேயாவது தோட்டத்துக்கு, அல்லது எங்கேயாவது வேலைக்கு, அல்லது எங்கேயாவது என்ன செஞ்சிருப்பீங்க? அது இப்ப ஒரு அரசியல் தேர்தல் வேற வருது, என்ன பண்ணிருப்போம்? ஏதாவது ஒரு கட்சியில போய் எங்கேயாவது போய் எதையாவது ஒண்ணு பண்ணி. ஆனால் பாருங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏன் வருகிறது என்று சொன்னால், தேவன் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை காட்டுறார். ஏன்னு சொன்னா அந்த பிரச்சனைகள் தான் கடவுளிடத்தில் உங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் பிரச்சனைகளுக்காக நீங்கள் ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லணும், நன்றி சொல்லணும். ஏன் சொன்னா அந்த பிரச்சனை வரலன்னு சொன்னா என்னை பத்தி நல்லா தெரியும், என்ன பத்தி நல்லா தெரியும், உங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பிரச்சனை கூட வரலன்னா ஆண்டவரையே தேட மாட்டோம். ஆண்டவரே என்ன செஞ்சிருவோம்? டிமிக்கி கொடுத்துட்டு பாய் பாய் ஆண்டவரே என்ன செஞ்சிருவோம்? நம்ம பேசாம போயிருவோம். அப்ப பிரச்சனைகள்
நம்மை ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்கல்ல, தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு சேர்ப்பதற்கான ஒன்று. அல்லேலூயா. அப்ப பிரச்சனை வரும்போதெல்லாம் நீங்க என்ன நினைக்கணும் தெரியுங்களா? ஐயோ, இந்த கர்த்தர் ஏன் எனக்கு இந்த பிரச்சனையை கொடுத்தாரு, ஐயோ இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி புலம்ப கூடாது. பிரச்சனை வரும்போது நீங்க நினைக்கணும், நான் ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டேன், இப்ப என்ன பண்ண போறேன், இந்த பிரச்சனை வந்ததுனால நான் எங்க வர போறேன், ஆண்டவரோடு நெருங்கி வர போறேன்னு சொல்லி யோசிச்சிட்டீங்கன்னா, உண்மையாவே சொல்றேன், அந்த பிரச்சனை ஆண்டவரிடத்திலே உங்களை சேர்த்து விடும். ஆனா நிறைய பேர் பிரச்சனையை பார்த்துக்கிட்டே என்ன செஞ்சுட்டாங்க, ஓடிட்டாங்க. யாரை விட்டுட்டு? ஆண்டவரை விட்டுட்டு, கர்த்தரை விட்டு. எத்தனையோ பேர் அற்புதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனையை பார்த்து பிரச்சனையின் பின்னாடி ஓடுனனால யாரை விட்டுட்டாங்க? ஆண்டவரை விட்டு. ஆனால் நீங்கள் பிரச்சனையை பார்க்கும்போது பிரச்சனையை பார்க்கல, யாரை பார்த்தீங்க? கர்த்தரை பார்த்தபடியால் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. இல்லையா? அப்ப இந்த பிரச்சனையை பார்த்து ஓடுனவங்களை நீங்க பார்த்தா சொல்லணும், பிரச்சனையை பார்த்ததுனால நீங்க எங்க போயிட்டீங்க? ஆண்டவரை விட்டு போயிட்டீங்க. இனி யாரை தேடுங்க? ஆண்டவரை தேடி வாங்கன்னு சொல்லுங்க. சரி, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம். இங்க வசனம் சொல்லுகின்றது, இன்னைக்கு உலகம் ஃபுல்லா கொண்டாடுறாங்க. என்ன தெரியுங்களா? ஈஸ்டர். சத்தமா சொல்லுங்க. உயிர்த்தெழுதல் அப்படின்னு திருநாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இது வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நாளையும் நேரத்தையும் சொல்லவில்லை, ஆனால் உயிர்த்தெழுந்தது உண்மை. அவர் பிறந்தது உண்மை, ஆனா எப்ப பிறந்தாரு அப்படின்னு என்ன செய்யப்படல, சொல்லவே இல்லை. அப்ப அவர் அந்த நடந்த காரியம் உண்மை, அந்த நாள் தான் என்னது எப்பங்கிறது தெரியாது. இந்த உலகம் ஃபுல்லா என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனம், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, சத்தமா வாசிக்கலாமா? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். உங்களையும் என்னையும் உண்டாக்கின கடவுள் இந்த உலகத்துல என்ன செஞ்சாருங்க? மனிதனாக பிறந்தார். ஏன் மனிதனாக பிறந்தார்? உங்க எல்லாருக்கும் திரும்ப நான் சுவிசேஷம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஞாபகப்படுத்துகிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம். உங்களுக்கும் எனக்கும் மரணத்தைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கும்? நியமிக்கப்பட்டிருந்தோம். சோ தேவனற்றவர்கள் என்று வேதாகமம் நம்மை குறித்து சொல்லுகிறது. இன்னும் என்ன சொல்ல போனா, ஒரு ஸ்திரீ ஆண்டவரிடத்துல கேட்பா, ஆண்டவரே சுகத்தை கொடுங்கன்னு சொல்லும்போது, நான் பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன்? நாய்க்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. யாரை பார்த்து நாய்ங்கிறாரு? மனிதர்களை பார்த்தா ஸ்திரீ. அந்த ஸ்திரீ யாரு? பிள்ளைகள்னா யாரு? ஐயோ கொஞ்சம் குழப்பமா இருக்கேன்னா, பிள்ளைகள் சொல்லும் போது அங்க அவர் சொல்லுகிறது மீன் பண்றது இஸ்ரவேல் ஜனங்களை. நாய்கள் சொல்றது யாரை மீன் பண்றாரு? புறஜாதியர்களை. அப்ப யோசிச்சு பாருங்க, உண்மையிலே யூதர்களுக்கு முன்னாடி நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்க தான்? நாய் தான். எப்படிதான்? ஆனா நம்ம இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இந்திய தேசத்துல புறஜாதியெல்லாம் இருந்துகிட்டு, நான் அந்த ஜாதியாக்கும், நான் இந்த ஜாதியாக்கும், என்னோட வளர்ப்பு பாத்தீங்கன்னா அப்படியாக்கும், என்னோட நிலைமை இப்படியாக்கும்னு. ஆனா யூதனுக்கு முன்னாடி போய் நீங்க என்ன ஜாதியாக போய் நின்னீங்கனாலும் அற்பமானவங்களா தான் இருப்பீங்க. எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க? ஆமா. ஆனா இங்க நம்ம பெருமை கொண்டாடிட்டு இருக்கிறோம், எனக்கு பெருத்து அப்படியாக்கு இப்படியாக்குன்னு. அப்ப பாருங்க, இயேசு என்ன செய்தார்? நம்முடைய பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவர் இந்த பூமிக்கு என்ன செய்தார்? வந்தார். அடிக்கப்பட்டு அவர் என்ன செய்யப்பட்டார்? அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட என்ன செய்தார்? எழும்பினார். அததான் என்ன செஞ்சார்னா காமிச்சார். யார்கிட்ட காமிக்கிறாரு? அங்க உள்ள சீசர்கள்ட்ட, அப்போஸ்தலர்கள்ட்ட என்ன செய்கின்றார்? அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக என்ன செய்தார்? காண்பித்தார். சோ இயேசு இன்றைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? உயிரோடு இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க பாப்போம். உயிரோடு இருக்கிற இயேசுவுக்கு யார் சாட்சியா இருக்கிறார்? சீசர்கள். அப்ப நம்மளாம் சாட்சியா இல்லைன்னா நம்ம சாட்சியா இருக்கிறோமா இல்லைங்களா? இருக்கிறோமா இல்லையா? யாரெல்லாம் சாட்சியா இயேசு என்ன செஞ்சார்? உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சி என்பவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட். நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியெல்லாம் சாட்சியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாவது உங்களை ஆண்டவர் சுகப்படுத்தினாரா? நிறைய பேருக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரா? யாருக்கெல்லாம் சுகம் கொடுத்திருக்காரு? கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா. இந்த சுகத்தை ஆண்டவர் கொடுத்தபடினால் நீங்க தைரியமா சொல்றீங்க, ஆண்டவர் இன்றைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? வெரி குட். அடுத்த வசனம் நான் வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 4வது அதிகாரத்துல 32வது வசனத்தை 33வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கலாமா? 166வது பக்கத்தை எடுத்துக்கங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பாருங்க, இங்க கவனமாக பாருங்க. நல்ல ஒரு அழகான வசனம். கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் என்ன செஞ்சாங்க? சாட்சி கொடுத்தாங்க. இந்த சாட்சி அப்போஸ்தலர்கள் தான் கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு பின்பலமாக இருந்தது யாருன்னு சொன்னா விசுவாச கூட்டத்தார். அவர்கள் சொன்ன சாட்சிக்கு ஏற்றார் போலவே இருந்தாங்க. அதான் அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுகிறது, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் எப்படி இருந்தாங்க? ஒரே இருதயம். சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, ஒரே இருதயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சபையில இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நான் கேட்கிறேன், ஒரே இருதயம் இருக்கிறதா? நீங்க கேட்கலாம், எப்படி பிரதர் இருக்கும்? ஒரே ஹார்ட் எப்படி இருக்கு? எங்களுக்கெல்லாம் வெவ்வேறு ஹார்ட். அந்த இருதயம் சொன்னா அந்த வார்த்தையின்படி அல்ல, ஆவியின்படி கேட்கிறேன். ஒரே இருதயம் என்றால் ஒரே சிந்தனை இருக்கிறதா உங்களுக்கு? வந்திருக்க அத்தனை பேருக்குமே ஒரே சிந்தனை. என்ன சிந்தனையா இருக்கணும்? இந்த அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் எங்க இருக்கணும்? சபையில சேர்க்கப்பட வேண்டும். நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற ஒரே சிந்தனை. ஆனா இங்க வந்திருக்கிற அநேகருக்கு வெவ்வேறு சிந்தனை உண்டு. என்ன மாதிரிலாம் சிந்தனை இருக்கும்? நீ எப்படி நல்லா இருக்கலாம், நான் எப்படி நல்லா இருக்கலாம், இவர் சரியில்லையே, அவர் சரியில்லையே, நான் சர்ச்சுக்கு வர்றதே பெரிய விஷயமே அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நிச்சயமா சொல்ல முடியும், நீங்கள் இன்னும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை காண்பிக்கவில்லை. உயிர்த்தெழுதலை நீங்கள் நம்புகிறீர்கள் என்று சொன்னால் ஒரே இருதயம் உடையவர்களாக, அதாவது ஒரே சிந்தையுடையவர்களாக நீங்கள் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். ஒரே சிந்தனை எப்ப வரும் அப்படிங்கிறத நான் அடுத்த வசனத்துல நான் சொல்றேன். யாரா இருக்கலாம் ஒரே சிந்தனை வரும் என்பதை குறித்து நான் அடுத்த வசனத்தில் நான் விளக்கி காண்பிக்கிறேன். அடுத்த வசனம் சொல்லும், ஒரே மனம் உள்ளவர்களாய். ஒரே இருதயம், ஒரே மனம். ஆக மொத்தத்துக்கு என்னது? சபைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு டார்கெட் இருக்கணும். என்ன இருக்கணும்? இயேசுவை எப்படி ஆகிலும் மகிமைப்படுத்தணும், நான் பரலோகத்துக்கு போகணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், இந்த சபை என்ன செய்ய வேண்டும்? வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் ஒரு எண்ணமும் நமக்குள் உண்டாக வேண்டும். அப்படி உண்டாகும் போது நான் உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் என்ன செய்கிறேன்? காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றோம். வெளியில போன உடனே என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு அவிசுவாசியை பார்த்து ஒருத்தர் என்ன செய்வார் தெரியுங்களா? இப்படிதான் ஒரு சர்ச்சில் அப்படிதான் நடந்துச்சு. சென்னைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சர்ச்சில் ஒரு டீ கடை இருக்கும். இந்த சர்ச்சு முடிஞ்ச உடனே விசுவாசிகள்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஒரு சிலர் அந்த டீ கடைக்கு போவாங்க. மூத்த ஒரு ஐயா வந்தாராம். வந்துட்டு அந்த சர்ச்சை பற்றியும் பாஸ்டரை பற்றியும் தப்பா சொல்லிட்டு என்ன செஞ்சாராம்? போனார். யார்கிட்ட? அந்த டீ கடைக்கார்ட்ட உட்காந்து டீயை குடிச்சுக்கிட்டே, என்னங்க சர்ச்சு ஒன்றுமே சரியில்லைங்க, இவங்க சரியில்லைங்க, அவங்க சரியில்லைங்க, பாஸ்டர் சரியில்லைங்க, அது அப்படிங்க இது அப்படிங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாராம்? போயிட்டாராம். அடுத்த ஒருத்தர் என்ன செஞ்சாரா? அந்த புதுசு சர்ச்சுக்கு என்னது? புதிய விசுவாசி. எப்படிப்பட்ட விசுவாசிங்க? புது விசுவாசின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், புது விளக்கமாறு எப்படி கூட்டம், நல்ல கூட்டம். நிறைய பேர் அப்படிதான் நினைப்பீங்க. புதுசா விசுவாசியா வந்துட்டாங்கனாலே அல்லேலூயான்னு வாங்க, சோத்திரம்னு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நாளாயிருச்சுன்னா எப்படி மாறிடுவாங்க? அப்பதான் அப்படின்னு வாங்கிடுவாங்க. ஒருவேளை புதுசா வர்றவங்களை பார்த்த உடனே பழையவங்களுக்குலாம் என்ன வந்துடும்? ஆகா, வந்த உடனே இவன் அல்லேலூயா சோத்திரம்லாம் சொல்றாங்களே, இவங்களை எப்படியாவது என்ன செய்யணும்? காலை வாரி விடணுமே அப்படிங்கிற நோக்கத்தெல்லாம் என்ன செய்வாங்க? நிறைய பேர் இருப்பாங்க. உங்களை சொல்லல நான், சரிங்களா? அப்படி இருக்கிறவங்கள சொல்றேன். அல்லேலூயா. பாருங்க, அப்படி என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அந்த புது விசுவாசினால எப்பயும் கையில டிராக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. அவர் அப்பதான் சொல்லி முடிச்சுட்டு போறாரு. இவர் நேரம் டீ கடைக்கு வந்துட்டு, அண்ணே ஒரு டீ கொடுங்கன்னு சொல்லி டீயை குடிச்சிட்டு, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு என்ன செய்கின்றார்? நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார்னு சொல்லி இவர் என்ன சொன்னார்? அந்த டீ கடைக்காரருக்கு சுவிசேஷம் சொல்லும்போது அந்த டீ கடைக்காரர் சொன்னாரு, எப்பா முதல்ல இந்த முன்னாடி போனா இருப்பாரு, அவங்களுக்கு சொல்லுங்கப்பா இயேசு. யாருங்க? அவங்க சர்ச்சுக்கு வர்றவங்க தானே. இப்பதான்ப்பா சர்ச்சை பத்தி என்கிட்ட குறையா சொல்லிட்டு போனாரு. நீ வந்து இயேசுவை சொல்ற. அப்ப முதல்ல நீங்களே மனம் மாறிட்டு அப்புறமேல என்ன செய்யுங்க? வந்து எங்களுக்கு இயேசுவை சொல்லுங்கப்பா அப்படின்ட்டாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய ஒரு காரியம்.
ஒருவேளை மனஸ்தாபங்கள் இருக்கலாம், மன பிரச்சனைகள் இருக்கலாம். உண்மையை சொல்றேன், எந்த விசுவாசி உண்மையான தேவன் தெரிந்து கொண்ட விசுவாசியா இருக்கிறாங்களோ பிரச்சனை யார்கிட்ட அவங்ககிட்ட போய் தான் பேசுவாங்க. மறைமுகமா போய் பேச மாட்டாங்க. பக்கத்துல இருக்கவங்க கூட போய் பேச மாட்டாங்க. இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னா, இப்ப நான் சரியில்லைன்னா நீங்க என்ன செய்யணும்? என்கிட்ட வந்துட்டு பிரதர் நீங்க செய்யறது தப்பு பிரதர், நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது, நான் சரியில்லைன்னு சொன்ன உடனே இங்க உள்ள ஒருத்தர் என்ன செய்வார், கூடி கூடி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க சரியில்லை அவங்க சரி, அதான் பாத்தீங்கன்னா இப்படி ஆக்கும். இதெல்லாம் அசுத்த ஆவியினுடைய கிரியைகள், சபையை உடைக்கிற அசுத்தத்தின் வல்லமையினுடைய கிரியைகள். இதற்கு நீங்கள் இடம் கொடுக்கும் போது தேவனுடைய அபிஷேகத்தை, தேவ ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தி விடுவீர்கள். ஆண்டவர் உடைக்கிறவர் அல்ல, சேர்க்கிறவர். பிசாசு உடைக்கிறவன், சேர்க்கிறவன் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நீங்கள் உடைக்கிறவராக இருந்தால் நீங்கள் யார் பக்கமாக நிற்கிறீர்கள்? சாத்தானின் பக்கமாக நிற்கிறீர்கள். நீங்கள் சேர்க்கிறவராக இருந்தால் நீங்கள் யார் பக்கமாக நிக்கிறீங்க? நீங்க யார் பக்கமா நிக்கிறீங்கிறது உங்களுக்கே தெரியும். சர்ச்சுக்கு வரீங்க தான், பைபிள் வாசிக்கிறீங்க தான், ஜெபம் பண்றீங்க தான். ஆனால் எப்படியாகிலும் என்ன செஞ்சிடணும், உடைச்சிடணும். இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி பிரிச்சிடணும் நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களை அறிந்தோ அறியாமலோ நீங்கள் யார் பின்பாக இருக்கிறீர்கள்? சாத்தானின் பின்பாக இருக்கிறீர்கள். கவனமாக இருக்கும்படியாக ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட ஆட்களை விட்டு விலகுங்க. அவங்க யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து குறை சொன்னாங்கன்னா, அப்படியாக்கும் நானும் அதை தான் கேள்விப்பட்டேன், வா 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 வந்து உட்காந்து சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம என்ன செய்யறது, இவங்க கிட்ட இருக்கிற குறைய சொல்றது, அவங்க கிட்ட இருக்கிற குறைய சொல்றது. கடைசியில் என்ன நடக்கும்? ஆக மொத்தத்துக்கு நம்முடைய ஆத்மாவை கெடுத்துக் கொள்ளுவோம். ஆனால் யாராவது ஒருத்தர் சொல்ல வராங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? ஸ்டாப் 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 ஸ்டாப். இதுக்கு மேல என்ன செய்யாத, பேசாத. நீ ஆண்டவருடைய நன்மையை பத்தி பேசு, தேவன் செஞ்ச அற்புதத்தை பத்தி பேசு, வேதாகமத்தை பத்தி பேசு, அல்லது என்ன செய், கடவுள் செய்த அற்புதத்தை பேசு. ஆனா என்ன செஞ்சிடாத, இந்த மாதிரி காரியத்தை பேசுற மாதிரி இருந்தா என் கூட என்ன செய்யாத, நீயே பேசாதன்னு எத்தனை பேர் சொல்றீங்களோ அவர்களுக்குள் தேவாவியானவர் இருக்கின்றார். அப்ப நம்ம நாணமா இருக்கணும். பிசாசு கடைசி காலம், இது வஞ்சிக்கிற காலம். புரியுதுங்களா? இந்த வஞ்சிக்கிற காலத்துல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. இங்க வசனம் சொல்கிறது, ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகள் ஒன்றையும் தன்னுடையது என்று என்ன செய்யக்கூடாதா சொல்லலாம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? சகலமும் அவர்களுக்கு எப்படி இருந்துச்சா? பொதுவா இருந்துச்சா? சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பொதுவா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறது கிடையாது பொதுவா. அதெல்லாம் கஷ்டங்க. என்னங்க அப்போ சில நாட்கள்லாம் அது ஒரு நாட்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப இயேசுவை என்ன செய்ய வேண்டும், நீங்கள் காட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஒத்துமையா இருந்தாதான் இயேசு உயிரோடு இருக்கிறான்னு காட்ட முடியும். ஏன் இன்னும் இந்தியா எழுப்புதலை பெற்றுக் கொள்ளவில்லை? ஏன் இன்னும் நம்ம அந்நியார் தொழுவுல இன்னும் ஏன் இயேசு என்ன செய்யவில்லை, போகல? புறஜாதிகள் ஏன் ரட்சிக்கப்படல? முன்னாடி ரட்சிக்கப்பட்டாங்க, இப்ப ஏன் ரட்சிக்கப்படல? இயேசு அற்புதம் செய்து கொண்டே இருக்கின்றார். இயேசு உயிரோட தான் இருக்கிறாரு. ஆனால் நீங்களும் நானும் ஒற்றுமையாக இருந்து இயேசு உயிரோடு இருக்கிறாங்கிறத காட்டவில்லை. அதனால் தான் பிரிந்து கிடக்கின்றோம். அல்லேலூயா. என்னைக்கு நம்ம ஒருமனப்பட்டுறோமோ இந்த இடம் பத்தாது. இத போல 10 சர்ச் 20 சர்ச் என்ன செஞ்சிடும், அந்நியர்களுக்குள்ள உருவாகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப இயேசு உயிரோடு இருக்கிறார்ங்கிறத காட்டுறது யாருடைய வேலைங்க? உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறத காட்டுங்க. சத்தமா சொல்லுங்க, உங்க கையை கொடுத்து சொல்லுங்க. என்ன வெக்கமா? கையை கொடுத்து சொல்லுங்க பாப்போம். இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிறத காட்டுங்க. ஆமா. இன்னைக்கு எத்தனை நாளைக்கு தான் நம்ம பிசாச காட்டிக்கிட்டே இருக்கிறது? இயேசுவை காட்டுங்களேன். ஒரு முறை நீங்க இயேசுவை காட்டி இருந்தீங்கன்னா நிச்சயமா சொல்ல முடியும், அநேகர் இந்த சபைக்கு ஓடி வந்திருப்பாங்க. நீங்கள் எத்தனையோ முறை கோபப்பட்டதுனாலதான் மத்த ஆத்துமாக்களை பார்த்து அவங்கள பின்வாங்கி போயிட்டாங்க. எங்க வாங்கி போயிட்டாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருபோதும் மற்றவங்களுக்கு இடர்கள் உண்டாக்குறவனுக்கு ஐயோ, அவன் கழுத்துல என்ன செய்வாங்களா, எந்திரக்கல்ல கட்டி எங்க போடுவாங்களா, கடலின் ஆழத்துல போட்டிருப்பாங்க. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இதை நான் பேசணும்னு சொல்லி பேசல, எனக்குள்ள இந்த எண்ணத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார், ஆவியானவர். சபைக்கு வந்த எத்தனையோ பேரை கெடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க ஒரு சிலர், எனக்கு தெரியாது. அப்ப அவங்க இடர்கள் உண்டாக்கினவர்கள் என்று தேவன் சொல்லுகின்றார். அப்ப இன்னைக்கு நீங்க மனம் திரும்பும் போது ஆண்டவர் என்ன செய்கின்றார், உங்களுக்கு மாவ மன்னிப்பை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தவங்க தான், அவங்களை கெடுத்தது வேற யாரும் பிசாசு கிடையாது.
நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆண்டவருக்குள்ள வளர்ந்து கொண்டிருந்தவர்களை கெடுத்தது பிசாசு கிடையாது. நாம தான் என்ன செஞ்சிடறோம், ஒரு சில நேரங்கள்ல போய் அவங்க இடத்துல அதை சொல்லி இதை சொல்லி தவறான காரியத்தை சொல்லி அவர்களை சபையை விட்டே பிரித்து கொண்டு போய் விடுகின்றார்கள். அவர்களுக்கு ஐயோ என்று வேதாகமம் சொல்லுகின்றது. இல்லையா? கவனமா இருங்க. இது கடைசி காலம். யாருக்கு இடம் கொடுக்க கூடாது? பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் இயேசுவை காட்டுறவனா இருக்கணும். இயேசுவை மறுதலிக்கிறவனா இல்ல, இயேசுவை ஒளித்து வைத்துக் கொள்ளுகிறவனாக இல்ல. புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய நேரம் மதத்தை மாத்துறதுக்கே இன்னைக்கு யோசிப்பாங்க. ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, மனுஷன் முன்னாடி என்னை அறிக்கை செஞ்சீங்கன்னா நான் என்ன செய்வேன், பரலோகத்துல உங்களை குறித்து அறிக்கை செய்வேன்னு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், சர்ச்சுக்கு வரும்போது நல்ல விசுவாசியா வந்துருவோம், வெளியில போன கிறிஸ்தவன் சொல்றதுக்கே பயப்படுவோம். ஏன்னு சொன்னா, ஐயோ கிறிஸ்தவன் சொல்லிட்டா நம்மள அவங்க அந்த ஜாதியா நினைச்சு. கேரளாக்குள்ளலாம் ஒரு விஷயம்லாம் கேள்விப்பட்டேன், சர்ச்சை வச்சு ஜாதியை பிரிப்பாங்களாமா. அதெல்லாம் உண்மையான்னு தெரியாது எனக்கு. ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தை சார்ந்த ஒரு அண்ணி தான் சொன்னாங்க, ஒரு அண்ணனுடைய மனைவி, சபையை வைத்து ஜாதியை பிரிப்பாங்களாம். இந்த சர்ச்சுக்கு போனா இந்த ஜாதியா, இந்த சர்ச்சுக்கு போனா இந்த ஜாதியா, இந்த சர்ச்சுக்கு போனா இப்படிப்பட்ட ஜாதியா. அப்ப இன்னைக்கு நிறைய நேரம் என்ன பண்ணிடுவோம் தெரியுங்களா, ஐயோ இப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கா, கிறிஸ்தவனே என்ன செய்யறதில்ல சொல்லுவதை. ஆனால் நீங்கள் தைரியமாக அறிக்கை செய்ய வேண்டும், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி. இல்லையா? அப்ப ரொம்ப கவனம். நீங்க தான் இயேசுவை காட்டணும் உயிரோடு இருக்கிறார் என்பதை. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் காட்டினாலதான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்கள் யாருக்கு காட்ட போகிறீர்கள், எத்தனை பேர் இந்த சபைக்கு கொண்டு வர போகிறீங்கிற கேள்வி ஆண்டவர் உங்களிடத்துல வைக்கின்றார். இல்லையா? இரண்டாவது விஷயத்தை, வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் எதனால ஞானஸ்தானம் கொடுத்தான்? ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்வீர்கள்? ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இல்லையா? இந்த யோவான் ஸ்நானங்களை குறித்து மட்டும் நான் ஒரு சில காரியத்தை நான் குறித்த நேரத்துக்குள்ள நான் வேகமா நான் சொல்லி முடிக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கலாம். இதை மட்டும் நான் சொல்லி நான் வேகமா நான் சுருக்கமா பாயிண்டா மட்டும் நான் சொல்லி முடிக்கின்றேன். இங்க பாருங்க, லூக்கா 1:14 நானே வாசிக்கிறேன். அவனுடைய கேரக்டர்ஸ் குறித்து அங்க உள்ள தேவ தூதன் அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன செய்றான்னு சொன்னா, சகரியாவுக்கு சொல்லுகின்றார், பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் என்ன குவாலிஃபிகேஷன் சொன்னா, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். யாருக்கு மகிழ்ச்சி உண்டாகும்? யோவானுடைய அப்பா ஆகிய சகரியாவுக்கு. அல்லேலூயா. அப்ப முதல் கேரக்டர், உங்களை குறித்து இயேசு உயிரோடு இருக்கிறான்னு சொன்னா, நீங்கள் இன்றைக்கும் இயேசு மேல ஒரு அன்பு வச்சிருக்கீங்கன்னு சொன்னா, உங்களை குறித்து உங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா. நீங்கள் உங்க அப்பா அம்மா, உங்களுடைய அம்மா அப்பாவிற்கு சந்தோஷத்தை கொடுக்கிறீர்களா? ஒரு கேள்வி. இன்னைக்கு நிறைய வாலிப தம்பிமார்கள் இருக்கலாம், தங்கச்சிமார்கள் இருக்கலாம், திருமணமானவங்க இருக்கலாம், அல்லது இன்னைக்கு உங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்கலாம், ஒருவேளை வயதானவர்களா கூட இருக்கலாம். உங்களுடைய பிறப்பின் நிமித்தமாய் அவர்கள் சந்தோஷப்பட்டிருக்காங்க, இல்ல உங்களை ஏன் பெத்தெடுத்தாங்கன்னு சொல்லி துக்கப்பட்டிருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. துக்கப்பட்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான் நிறைய பேர் முதியோர் ஹோம்ல கொண்டு போய் யாரை விட்டுறாங்க? பெற்றோர்களை கொண்டு போய் விட்டுறாங்க, கடிந்து பேசுறாங்க. உங்களுக்கு மாமியாராக இருந்தாலும் கூட உங்கள் கணவரை பெற்றெடுத்தவர்கள், தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் இருக்கும்போது அவர்களை வேறொருவர்களாக பார்க்க மாட்டீங்க, உங்களுடைய பெற்றோராகத்தான் நீங்க பார்ப்பீங்க. அதான் கிறிஸ்துவனுடைய சுபாவம், அதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, சேர்க்கிறது தேவனுடைய வேலை, பிரிக்கிறது யாருடைய வேலைங்க? இன்னைக்கு நிறைய நேரம் குடும்பத்தை பிரிக்கிற வேலையை பார்த்தாலே அங்க யார் இருக்கிறான்னு அர்த்தம்? பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம். சேர்க்கிற வேலையை பார்த்தா யார் இருக்கான்னு அர்த்தம்? ஆண்டவர் இருக்கிறார் என்று அர்த்தம். உங்க மாமியாரா இருக்கலாம், நாத்தனாரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். என்ன செய்யுங்க, குடும்பத்துல சமாதானம் உண்டாவதற்கு என்ன வழியோ அதை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். அவங்க சந்தோஷப்படணும். எவ்வளவோ முறை மாமியார் உங்களை காயப்படுத்திருக்கலாம், எவ்வளவோ முறை உங்களை கஷ்டப்படுத்திருக்கலாம், பெற்ற அப்பா அம்மாக்களே கூட. ஆனா அதை எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஒற்றுமையாக இருப்பதற்கு அவங்க இடத்துல சந்தோஷத்தை வெளிப்படுத்தி காமிங்க. நேரத்துக்கு சாப்பாடு கொடுங்க. பெரியவங்களுக்கு என்ன முக்கியம்? சத்தமா சொல்லுங்க, சாப்பாடு முக்கியம். அது நல்லா என்ன செய்யுங்க, ஒரு மிஷனரி சொல்லி கொடுப்பார், அடிக்கடி சொல்லி கொடுப்பார், வயதான பெற்றோர்களுக்கு நல்ல சூடா சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆறி போனதை மிச்சம் மீதிய கொடுப்பதற்காக அல்ல. முதியவர்கள், மூத்தவர்கள் இன்னைக்கு நிறைய நேரம் அப்படிதான் என்ன சொல்லுவாங்க, பிச்சை சோறு போடுற மாதிரி தான் சாப்பிட்டு தொலை அப்படின்னு சொல்லுவாங்க.
இதுவெல்லாம் அல்ல. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்கள் நிமித்தமாய் உங்க அப்பா அம்மா சொல்லணும், உங்க மாமியார் மாமனார் சொல்லணும், உங்க நாத்தனார் சொல்லணும். என்ன செய்யணும்? இவங்க மூலமா நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி. எத்தனை பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்கிறீர்களோ தேவன் உங்களை நடத்துவார். இல்லையா? இரண்டாவது, அவன் பிறப்பின் நிமித்தமாய் அநேகர் சந்தோஷப்படுவாங்க. என்ன செய்வாங்க? அநேகர் உங்கள் நிமித்தமாய் உங்களை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷப்படுறாங்களா துக்கப்படுறாங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அங்க சந்தோஷம் இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? ஐயோ இந்த மனுஷன் வந்துட்டு போனாரு, வீட்டுல சண்டையா இருக்குங்க, அல்லது என்னது பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறாருங்க, இவர் இருக்கிற இடத்துல கலகமா தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன செய்து கொள்ளக்கூடாது? நடந்து கொள்ளக்கூடாது. நீங்க இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கணும். ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்கிறாங்களா? இங்க போனே ஆஹா நமக்கு குளிர்காயறதுக்கு நல்ல இடமா போச்சே, இங்கிட்டு போனே ஆமாங்க அவர் சரியில்லைங்க, இங்கிட்டு போனே ஆமாங்க. இருக்கிற சண்டை என்ன செஞ்சிருவாங்க? ஒரு சில ஆளு பிரிச்சு விட்டு வேடிக்கை பார்க்கும். அப்படி பிரிச்சு விட்டு வேடிக்கை பார்க்கறது யார் தான்? திரும்ப திரும்ப சொல்றேன், அது பிசாசுனுடைய வேலை. ஆனால் என்ன செய்யணும் தெரியுங்களா? அவங்க மேல மிஸ்டேக் இருக்கட்டும், இவங்க மேல மிஸ்டேக் இருக்கட்டும், ரெண்டு பேரையும் அப்படியே என்ன செய்யணும் தெரியுங்களா? சேர்த்து வைக்கணும். நீங்க இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கணும். உங்க 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 இருதயத்தை பார்த்து நீங்க சொல்லுங்க, இப்படி கை வச்சு சொல்லுங்க, நான் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கணும். சத்தமா சொல்லுங்க. ஆமா, கலகம் உண்டாக கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, என்ன செய்யக்கூடாது? நீங்க போயிட்டீங்கனால அந்த இடம் சந்தோஷமா இருக்கணும், உங்களை எதிர்பார்க்கணும். ஐயோ அந்த பிரதர் காணமே, அந்த சிஸ்டர் காணமேன்னு ஒரு வாரம் உங்களை பார்க்கல, ஒரு நேரம் அவங்க கிட்ட பார்க்கலன்னு சொன்னா அப்படி எதிர்பார்ப்புகள் இருக்கணும். உங்க கூட பேசினா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர், உங்க கூட பேசினா நல்லா இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாழும்போது இயேசுவை நீங்கள் காட்டுகிறவர்களாக இருக்கின்றீர்கள். இல்லையா? நான் வேகமா சொல்றேன், அடுத்து முன்னாடி அதுக்கு அடுத்த வசனம், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான். யாருங்க கர்த்தருக்கு முன்னாடி பெரியவங்களா இருக்கிறது? ஆண்டவருக்கு முன்னாடியே பெரியவங்களா யார் இருப்பான்? வியாதியஸ்தலை சுகமாக்குறவங்க ஆண்டவருக்கு முன்னாடி பெரியவங்களா இருப்பாங்களா? பிசாசுகளை துரத்துகிறவர்கள் ஆண்டவருக்கு முன்னாடி பெரியவங்களா இருப்பாங்களா? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆண்டவருக்கு முன்னாடி பெரியவங்களா இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. இவர்களெல்லாம் அல்ல. அதான் ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, என்ன செஞ்சோம்? உங்க நாமத்தினால நாங்க பிசாசு துரத்தலாம். அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு, இதெல்லாம் வரங்கள், கிருபைகள், புரியுதுங்களா? ஆனால் அதையெல்லாம் விட என்னுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் மாத்திரம்தான் என்ன செஞ்சிருக்க? என்னை அறிந்தவர். அதான் தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு முன்னாடி பெரியவர்கள். அவருடைய விருப்பத்தை செய்யணுங்க. இன்னைக்கு எத்தனை நாளைக்கு தான் என்னோட விருப்பம், என்னுடைய சித்தம், என்னுடைய நினைப்புங்கிறீங்க? அப்படி நம்ம செய்யும் போது என்ன செய்கிறோம் சொன்னா கர்த்தரை நாம் துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கின்றோம். இல்லையா? நீங்க இயேசுவை நான் முடிய வச்சிடறேன், சரிங்களா? நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே இந்த ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்க. ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களா? யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சோ ஆல்மோஸ்ட் எல்லாரும் எடுத்திருக்கிறீங்க. நீங்க எடுக்கும்போது ஒரு காரியத்தை சொல்லியிருப்பீங்க, ஆண்டவரே இனி நான் அல்ல, என்னில் யார் இருக்கிறார்? இயேசுவே கிறிஸ்துவே ஜீவிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யாரெல்லாம் சொன்னீங்க? கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னும் கொஞ்சம் நல்லா கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சோ நம்ம எல்லாரும் சொல்லியிருக்கிறோம். இப்ப இனி இந்த ஜோசுவாவாகிய சரீரம், இந்த ஜோசுவாவுடைய சிந்தை, நான் என்னைக்கு இயேசுவே நீங்க தான் சொல்லிட்டனோ இது எனக்கு சொந்தமானது இல்ல. இப்ப யாருக்கு சொந்தமானதா மாறுது? இயேசுவுக்கு சொந்தமானதா மாறுது. நீங்க எல்லாரும் இயேசுவுக்கு என்ன செஞ்சிட்டீங்க? உங்களை பலியாக பலியா மீன்ஸ் அன்பின் பலியாக ஒப்பு கொடுத்துட்டீங்க. அவர் சொல்றதை விட்டுட்டு நான் என் சுய விருப்பத்தின்படி செஞ்சா அதுக்கு பேர் என்ன? உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, என்னோட பைபிளை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், சரிங்களா? உங்க கையில கொடுத்துட்டேன். இது என்னோட பைபிள் ஃபர்ஸ்ட். இப்போ உங்ககிட்ட அன்பளிப்பா கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்து எடுத்துட்டு போயிட்டேன்னா அதுக்கு பேர் என்னது? திருட்டு. அதுக்கு பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க, திருட்டு. அதே மாதிரிதான் நான் என்னைக்கு இயேசுவே நீங்க தான் சொன்னதுக்கு அப்புறம் என்னுடைய சுயத்தின்படி நான் வாழ்கிறோம்னா அன்னைக்கு நான் ஒரு கள்ளனாக, திருடனாக மாறி விடுகின்றேன். அப்ப நல்லா கவனமா இருந்துக்கங்க. இனி நீங்கள் அல்ல, உங்களை இயக்குறது யாரா இருக்கணும்? கர்த்தராக இருக்க வேண்டும். கர்த்தர் இயக்குனா கோபம் இருக்குமா? முறுமுறுப்பு இருக்குமா? அங்க பாவம் இருக்குமா? நம்ம பாவம் செய்வதற்கு ஒரு சில நேரம் தவறுவோம், அதெல்லாம் இயல்புதான்.
ஆனால் தவறும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது என்ன செய்வாருங்க? நம்மளை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, கர்த்தருக்கு முன்னாடி பெரியவங்களா இருக்கணும்னு சொன்னா தேவ சித்தத்தை செய்ய பழக வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம விருப்பத்தை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம சித்தத்தை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்கணும், தேவ சித்தத்தை செய்ப்பான்னு, தேவனுடைய விருப்பத்தை செய்ப்பான்னு. இன்னைக்கு நிறைய நேரம் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்பதே கிடையாது. இந்த செல்போன் வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? இன்னைக்கு கர்த்தருடைய பயத்தை கற்றுக் கொடுக்க பழக வேண்டும். இன்னைக்கு என்ன செஞ்சிடும்? அசால்ட்டா நம்ம செல்போனை கொடுத்து கெடுத்துடுறோம். நான் தப்பா சொல்லல. கர்த்தரை குறித்த பயத்தையும் அன்பையும் கற்றுக் கொடுக்க மறந்துவிட்ட ஒரு சந்ததியை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். நம்ம கற்றுக் கொடுக்கணும். சபைனா இப்படித்தான் இருக்கணும், என்ன செய்ய ஆலயத்தில் இப்படிதான் வந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்து பழக வேண்டும். அல்லேலூயா. அவனுக்கு கத்துக் கொடுக்கணும். நீ யார் சித்தத்தை செய்யலையே, யாருடைய சித்தத்தை செய், கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் சொல்லி கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லி கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார்? நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்து பாருங்க, அவர் பரிசுத்த, அவர் அந்த எந்த ஒரு மதுபானமும் என்ன செய்யல, குடியாதவராக அந்த பரிசுத்தமாக வாழ்ந்தார். அதுக்கு பின்னாடி பார்க்கும்போது அவர் பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்யப்பட்டிருந்தால்? நிரப்பப்பட்டிருந்தார். நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார் ஒரே மனம் உள்ளவர்களாக இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் யார் யாருக்குள்ளெல்லாம் இருக்காங்களோ ஒரே சிந்தையுடையவர். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் சிந்தனையை மாத்துறவர் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற அதே ஆவியானவர் என்கிட்ட இருந்தார்னா, இந்த வேதாகமத்தை 40 பேர் எழுதி இருக்கிறாங்க, 40 தேவ ஊழியர்கள். ஆனா கனெக்டிங் பார்த்திருக்கீங்களா? ஒரே ஆவியானவர் எழுதினபடினால் அங்கங்க கனெக்ஷனோட இருக்கும். பார்த்திருக்கீங்களா? இந்த வேத வசனத்துக்கு ஒவ்வொரு அதிகாரத்துக்கு ஒவ்வொரு வேறுபட்டதாக இருக்காது, மாறுபாடான கருத்தை சொல்லாது, மாறுபாடான சம்பவத்தை சொல்லாது, கனெக்டிங்லயே இருப்பாங்க. வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமான தேவ ஊழியர்கள் எழுதப்பட்டது. அப்போ ஆவியானவர் இருக்கும்போது என்ன செய்வாருங்க? அவர் ஒரே சிந்தையுடையவர், ஒரே காரியத்துக்கு. அதே மாதிரிதான் ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஒரே சிந்தையுடையவர்களாக, ஒரே மனமுடையவர்களாக நாம் இருப்போம். ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம்? ஆவியானவர் சொன்னா நீங்க நிறைய நேரம் என்ன செய்யறோம்? எப்படியோ கையை தட்டி ஒரு அந்நிய பாஷை பேசுவது, அது ஒரு அடையாளம் தான். ஆனால் அதை விட மேன்மையான காரியம், அது இன்னும் என்ன செய்யுது? எல்கேஜி படிக்கிற மாதிரி, ஆனாவனா படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. அதற்கப்புறம் நம்ம போகணும்னு சொன்னா என்ன செய்யணுங்க? இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் உயிர் தெழுந்து விட்டார். அந்த கல்லறை காலியா இருக்குங்க. எல்லா மனிதனுக்கும் பிறப்பு உண்டு, ஒன்று மரித்த நாள் என்று உண்டு. ஆனால் இயேசுவுக்கு மட்டும் பிறப்பு உண்டு, மரித்த நாள் உண்டு. விசேஷத்த விதமா யாருக்கும் இல்லாத உயிர் தெழுந்த நாள் உண்டு, அவருக்கு மட்டும்தான் உண்டு. அந்த உயிர் தெழுந்த இயேசுவை எத்தனை பேர் காட்ட போகிறீங்க? உயிர் தெழுந்த இயேசுவை நீங்கள் ஒவ்வொருவருமே காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகின்றார். நீங்க எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? நீ நான் அல்ல, என்னில் கிறிஸ்து ஜீவிக்கின்றார். நான் உயிர் தெழுந்த இயேசுவை என் கேரக்டர்ல காட்டுவேன், என் பேச்சுல காட்டுவேன், என் பார்வையில காட்டுவேன், என் செய்கையில காட்டுவேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? உங்க வலது கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் உயிர் தெழுந்த இயேசுவை நான் காண்பிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. இதுவரைக்கும் நீங்க ஒருவேளை மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், இதுவரைக்கும் நீங்க ஒருவேளை தவறுதல் பண்ணிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க இயேசுவின் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் இதுவரைக்கும் தவறு பண்ணது உண்மை, ஆனா இனி நான் உங்களை காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த நினைவோடு கூட நம்ம வந்து இன்னைக்கு இந்த திருவிருந்த நம்ம பங்கு பெற போகின்றோம். ஆண்டவரே உயிர் தெழுந்த இயேசுவை நான் காட்ட போறேன் ஆண்டவரே, உயிர் தெழுந்த இயேசுவை நான் காட்ட போறேன். ஏன்னா அதான் சொல்லுகிறது, அவருடைய அப்பம் என்ன செய்கிறது? அவருடைய சரீரமாக இருக்கிறது. அந்த திராட்சை ரசம் என்ன செய்கிறது? அவருடைய ரத்தமாக இருக்கின்றது. இந்த சரீரத்துக்குள்ள யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களோ இயேசுடைய சரீரத்தை தொலைத்துக் கொள்ளுகின்றோம். யாரெல்லாம் திருவிருந்து எடுக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம என்ன செய்கின்றோம்? நம்முடைய சரீரத்தில் ஊற்றுகின்றோம். அவரை நினைவு கூறும்படி இதை செய்கின்றோம். நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன சொல்றீங்களா? இயேசுவை காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல கொஞ்சம் அர்ப்பணிச்சு அப்படியே செபிக்கலாம். சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் இதெல்லாம் பிரச்சனையோட இருக்கிறேன், நான் இந்த தவற செய்யறாங்க, என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, வானத்திலும் பூமியிலும் சர்வதிகாரம் படைத்தவரே, நீ உயிர் தெழுந்த கிறிஸ்து, இன்றைக்கு நீர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் பரத்துக்கு போனவர், நீர் மீண்டும் வரப்போகின்றீர் ராஜாதி ராஜாவாய். நாங்கள் ஆயத்தமடைய ஆண்டவரே, அந்த வருகையினாலே நாங்கள் ஆயத்தப்படுவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த உயிர் தெழுந்த கிறிஸ்துவை நாங்கள் தரித்துக் கொண்டு இந்த ஜனங்களுக்கு நாங்கள் இயேசு உயிர் தெழுந்திருக்கின்றார், அவர் இன்றைக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார்
என்பதை எங்கள் மூலமாய் நாங்கள் காட்ட வேண்டும் ஆண்டவரே. நீர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் பொறுப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.